அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லை. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நான் உங்களோடு பேச போகிற செய்தியின் தலைப்பு, நம் வாழ்க்கையில் விழும் முடிச்சிகள், அதாவது கட்டுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பில் ஒரு சில வசனங்களை சொல்லி உங்களோட ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைவிடுவாராக. வாழ்க்கையில் விழும் முடிச்சிகள் அப்படின்னா, வாழ்க்கைன்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சாதான் அதில் வருகிற முடிச்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கைன்னா ஏதோ வாழுது, ஏதோ பிறந்தது, ஏதோ வாழுது, அதானே வாழ்க்கை, அப்படி தானே நீங்கள் நினச்சதிய? இல்லை பிரியமானவர்களே, வாழ்க்கையை நிச்சயமாக ஆண்டவர் சும்மா யாரையுமே இந்த பூமியில் யாரையுமே பிறக்க வைக்கிறதில்லை. நம்ம வாழ்ந்துட்டு இருக்குன்னா உங்களுக்கு ஒரு வேளை ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்கலாம், உங்களை குறித்து உங்கள் குடும்பங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பரலோக தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. யாருமே அவர் சும்மா இந்த பூமிக்கு அனுப்ப மாட்டார். வாழ்க்கை என்பது நம்ம கருவறையிலிருந்து கல்லறையை நோக்கி போகிற அந்த பயணம்தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம 80 வருஷம் வாழ்ந்தா சுமார் 28,800 நாட்கள் வாழலாம். இதில் 10,000 நாட்கள் நம்ம தூங்கி அந்த காலத்தை கழிச்சிடுமா. ஒருவேளை நீங்கள் 100 வயசு வரை வாழ்ந்தா 36,000 நாட்கள் வாழலாம். அதில் 12,000 நாட்கள் உங்கள் தூக்கத்திலே போய்விடுமா. இவ்வளோதான் வாழ்க்கை. வாழ்க்கை குறித்தானா நம்ம கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். முதலாவது ஓசியா 10வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, நம்முடைய வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி. ஓசியா 10:7 இப்படி சொல்லு, சமாரியாவின் ராஜா தண்ணீர் மேல் இருக்கிற ஒரு நுரையை போல் அழிந்து போவான். தண்ணிக்கு மேலே இருக்கிற நுரை தான் நீர்க்குமிழின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த நீர்க்குமிழியை நீங்கள் பார்க்கும்போது நல்ல பளபளப்பா அழகாக இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே ஒரு வெயில் அடிச்சுன்னு வச்சுடுங்க, அதில் வானவிலுடைய அத்தனை வண்ணங்கள் அதில் தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட அந்த நீர்க்குமிழியில் நீங்கள் அழுத்தமாக ஊதுனாலோ இல்லை காற்று பலமாக அடித்தாலோ அது டப்புன்னு பொட்டி போகும். அவ்வளோதான் வாழ்க்கை. தோன்றி புகை போல் மறைகிறது வாழ்க்கைன்னு சொல்லுங்க. அப்போ ஓசியாவில் ஆண்டவர் சொல்லுதாரு, நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கள வாழ்க்கை அது வெறும் நீர்க்குமிழி தான். இப்படிப்பட்ட அற்பமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நமக்குள்ள எதுக்கு இவ்வளோ போட்டி, எதுக்கு இவ்வளோ பொறாமை, எதுக்கு தான் இவ்வளோ எரிச்சல்? ஏதோ கொஞ்ச காலம் நம்ம வாழ்ந்துட்டு போதான் இந்த பூமியில் வந்திருக்கிறோம். யாருமே இந்த பூமியில் நிரந்தரமாக இல்லை. அதனால தான் ஆண்டோடைய வசனம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுது, வாழ்க்கை வெறும் நீர்க்குமிழி தான் பிள்ளை. ரெண்டாவதாக 2 சாமுவேல் 14:14 சொல்லுகிறது, நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம்.
நம்ம இந்த பூமியில் வாழ்கிறது ஒரு நாள் அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வரும், மரணம் வரும். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கான், திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையில் சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறதா. ஒரு பாத்திரத்திலே ஒரு கப்பில் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு இருக்கும்போது அது கீழே தளம்பி கீழே விழுந்தா, மண்ணில் விழுந்தா அதை நம்மளால் திருப்பி எடுக்க முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தானா நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு கர்த்தர் சொல்லுகிறார். மண்ணான வாழ்விது நிரந்தரமாகுமா? மண்ணான வாழ்விது நிரந்தரமாகுமா? உம்பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம்பிள்ளையாய் நான் வாழ கூடுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியல்லை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியல்லை, என்னால் வாழ தெரியல்லை. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியல்லை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியல்லை, என்னால் வாழ தெரியல்லை. பாருங்க, நம்ம முதல்ல பார்த்து நம்முடைய வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி போன்ற ஒரு வாழ்க்கை. நான் வாழ்கிற வாழ்க்கை தரையில் விடுகிற நீர்த்துளி போல இருக்கிறதா. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கை ஒரு சுற்றுலாவா. நம்ம இந்த பூமிக்கு சுற்றுலாவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது வசனம். 1 பேதுரு 1:17 வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பூமியில் நீங்களும் நான் எவ்வாறு பரதேசிகளாம். பரதேசிகளுக்கு நிரந்தரமான வீடு இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை நாடோடி வாழ்க்கை. அதில் சொல்லுது, இங்கே நாம் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும். சஞ்சரிப்பதுன்னு சொன்ன என்ன? நம்ம போயிட்டே இருக்குது, கடந்து போயிட்டே இருக்குது. ஆகவே நம்ம இந்த பூமியில் டூருக்கு வந்திருக்கிறோமா, சுற்றுலாவுக்கு வந்திருக்கோம். அப்போ இடம் சுற்றி பார்த்துட்டு நம்ம போயிட வேண்டியதான். ஒரு கதை இப்படி சொல்லியிருந்த ஒருவர் அவர் சொல்லுதார், இப்படி ஒரு கதை சொன்னார். நான் மெய்யூரிலிருந்து பொய்யூருக்கு வந்திருக்கிறேன். மெய்யூர் அது பரலோகம், அங்கிருந்து நான் பொய்யூருக்கு வந்திருக்கிறேன். இங்கிருந்து நான் மெய்யூருக்கு போகணும், அதுக்கு எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்குதாரு. ஆனால் யாருமே வழி சொல்லலை. அப்போ அப்படி போயிட்டு இருக்கமோ ஒரு சபையில் இருக்கிற ஒரு போதகரை பார்த்து அவங்கள்ட்ட கேட்டார். அப்போ அவர் பைபிள் வசனத்தின்படி நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த மெய்யூருக்கு போகிற வழி. ஏன்னா அவர் தானே சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்ளுகிறதோ, யார் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார்களோ, யார் அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களால் மட்டும்தான் அந்த மெய்யூருக்கு போக முடியும். நம்ம எல்லாருமே இந்த பூமியில் சுற்றுலாவுக்கு வந்திருக்கிறோம். சிலவங்களுக்கு 6 மாதத்தில் அந்த சுற்றுலா முடியும், சிலவங்களுக்கு 1 வருஷத்தில் முடியும், சிலவங்களுக்கு 10 வருஷத்தில் முடியும், சிலவங்களுக்கு 50 வருஷத்தில் முடியும், சிலவர்களுக்கு 80 வருஷத்தில் முடியும், சிலவங்களுக்கு 100 வருஷத்தில் அந்த சுற்றுலா முடியும். ஆனால் முடிஞ்சு ஒரு நாள் நம்ம விட்டு அந்த இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஆகவே அழகா தீர்க்கதரிசி சொல்லுதாரு, நம்முடைய வாழ்க்கை ஒரு சுற்றுலா அப்படின்னு சொல்லி. 4வதாக யோபு சொல்லுகிறாரு, நம்முடைய வாழ்க்கை ஒரு சொப்பனத்தை போல ஒளிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி. யோபு 20:8 வசனம். அவன் ஒரு சொப்பனத்தை போல் பறந்து போய் காணப்படாதவனாவான், இரவிலே தோன்றும் தரிசனத்தை போல் பறக்கடிக்கப்படுவான். பாருங்க, சொப்பனம் நம்ம தூங்குகிறது வரைக்கும் தான் சொப்பனம் நிலைச்சு நிற்கும். நம்ம தூங்கி எழும்போது சொப்பனம் பறந்து போகும், ஒளிஞ்சு போகும். அப்போ அதுபோல தான் நம்ம வாழுது. அவ்வளோ ஒரு சிறிய வாழ்க்கை. இன்னொரு வசனம் சொல்லுது, எங்களுடைய வாழ்நாட்களை 4 விரற்கடை ஆக்கினீர் அப்படின்னு சொல்லி. இது எவ்வளவுதான் தூரம் இருக்குது பாருங்க, இவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனால் இந்த ஒரு வாழ்க்கையும் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஒரு அற்புதமாக இருக்கும். எவ்வளோ பேரும் ஸ்தோத்திரம், எவ்வளோ பேர் வாழணுன்னு அவங்க எவ்வளவோ சேர்த்து கோடியை வச்சுணும், ஆனால் அவங்களால் அதை அனுபவிக்க முடியாமலே இந்த உலகத்தை விட்டு போகணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியல, இந்த வாழ்க்கை சீக்கிரமாக முடிஞ்சு போகும், இது சொப்பனத்தை போல் முடிஞ்சு போகும், கலைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி அவங்க உணர்வில்லாததுனால தான்
இந்த உலகத்தில் உள்ள செல்வங்களே நம்பி இதிலே சார்ந்திருக்கணும். வேதத்தில் கூட அப்படி ஒரு கதை இருக்குது. ஒரு செல்வவானுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருந்தான். அந்த ஆண்டில் அநேக விதமான விளைச்சல் அவனுடைய வயல் நிலத்தில் விளைஞ்சுதான். அப்போ அவன் சொல்லுதான், நான் என் களஞ்சியங்களை இடித்து கட்டி இதில் அநேக வருடங்களுக்காக அநேக செல்வங்களை நான் சேர்த்து வைப்பேன். நான் சேர்த்து வச்சு என் ஆத்துமாவை இன்னும் நான் பூரிப்படைய செய்வேன், நான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவானா. ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, மூடனே, இன்னும் இரவு உன் உயிரை நான் எடுத்தா நீ சேர்த்து வச்சதெல்லாம் எங்கே போகும், என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் அவனை அப்படி உணர்த்துதார். அப்போ இது போல தான் நம்முடைய வாழ்க்கை சொப்பனமாக போகுது. அடுத்ததாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுதாரு, இங்கே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை ஒரு கதையை போல முடிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி. சங்கீதம் 90:9, எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்கள் கழிந்தது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை, நீங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து கேட்டால் அவங்களுடைய சின்ன பிராயத்தில் அவங்களுடைய சின்ன பருவத்திலிருந்து அவங்க நடந்த காரியங்களை சொல்லுவேணும். நான் இப்படி தான் தவள ஆரம்பித்தேன், நான் இப்படி தான் பேச ஆரம்பித்தேன், ஸ்தோத்திரம், இப்படி தான் நான் நடக்க ஆரம்பித்தேன், இப்படி தான் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போ வாழ்க்கையெல்லாம் ஒரு கதை மாதிரி தான். இதில் என்ன குழந்தை பருவம் உண்டு, இதில் தவளும் பருவமும் உண்டு, இன்னும் இதில் வாலிப பருவம் உண்டு, இதில் லவ் ஸ்டோரி உண்டு, இது முதுமையான அந்த காலங்களை குறித்த கதை உண்டு. எல்லாமே வாழ்க்கை ஒரு கதையை போல் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகுது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுதாரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட குறுகையான இந்த வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான முடிச்சுகளுக்குள்ளே நம்ம போய் அகப்படும் போது தான் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் அனுபவிக்க முடியாமல் போகுது. நம்மளால் அதிலிருந்து வெளிவர முடியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுதாரு, இப்படிப்பட்ட அந்த சின்ன வாழ்க்கையில் அநேக முடிச்சுகள் நம்ம போய், ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட சின்ன வாழ்க்கையில் விழுகிற முடிச்சுகளை நாம் பார்ப்போம். இந்த முடிச்சு நம்ம வாழ்க்கையில் விழுந்தோன்னா நம்மளால் முன்னோக்கி போக முடியாது. முதல் நம்முடைய வாழ்க்கையில் விழ முடிச்சு நம்முடைய இதயத்தில் விழ முடிச்சு என்ன ஆண்டவர் சொல்லுதாரு. இருதயத்தில் விழுகிற முடிச்சுன்னா, ஏன்னா இருதயத்தின் நிறைவினால தான் நம்முடைய வாய் பேசும். பழைய நினைவுகள், பழைய நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல முடிச்சுகளை கொண்டு விடுது. மெயினாக நம்முடைய இருதயத்தை அது பாதிக்கும். முதலாவதாக நம்முடைய இருதயத்தில் விழ முடிச்சு நம்ம வாழ்க்கையை அழித்து போடுமா. எண்ணாகமம் 11:5-6, நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னா தவிர நம்முடைய கண்களுக்கு வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். பாருங்க, இந்த ஆண்டவர் கொடுத்த அந்த மன்னாவை அவங்க முதல்ல ஆசையை சாப்பிட்டுன்னு, அதனுடைய டேஸ்ட்டு, தேனில் இட்ட பணியாரம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா, அவ்வளோ ஆரோக்கியம். அதை சாப்பிட்ட ஒருவர் கூட பலவீனமாக இருக்கல அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவங்கள அதை சாப்பிட்டதுனால அவங்களுடைய வஸ்திரம் பலதாக இல்லையா, அவருடைய காலில் போட்டிருக்கிற காலனி கூட அது அவங்க வளர வளர அதுவும் பெருகுதாகிட்டு இருந்தா. அப்படி ஒரு நல்ல ஆகாரத்தை அவங்க சொல்லணும், இது வாடி போகிற ஆகாரம், இதை சாப்பிட்டா நாங்கள் சாப்பிட்டு எங்கள் மனசெல்லாம் வாடி போகுது, எங்கள் உடம்பெல்லாம் வாடி போகுதுன்னு. இது அவங்களுடைய இருதயத்தில் விழுந்த முடிச்சு. ஏன்னா பழைய நாட்களை அவங்க நினச்சி பார்க்கணும். நாங்கள் எகிப்தில் இறைச்சி சாப்பிட்டோம், நாங்கள் மீன் சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், கொம்மட்டிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பழைய நினைவுகள் என்ன செய்யுது, இந்த மன்னாவை வெறுக்க வச்சுது. ரெண்டாவதாக எண்ணாகமம் 20 அதனுடைய 5வது வசனம் நம்ம வாசிக்கும்போது, விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளை செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணதென்ன. பாருங்க, கானான் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்தை பார்த்து தான் அது எப்படிப்பட்ட தேசம் என்று அறிஞ்சு தான் அவங்க ஆசையாக எகிப்தை விட்டு வந்தேன்னு. ஆனால் இப்போ என்ன சொல்லணும், இங்கே நமக்கு விதைப்பு இல்லை, அத்திமரம் இல்லை,
திராட்சை செடி இல்லை, மாதுளம்பழம் கிடைச்சல, குடிக்க தண்ணீர் இல்லை. இது கெட்ட தேசம். கானான் இப்போ அவங்களுக்கு இருதயத்தில் என்ன தேசம்? கெட்ட தேசம். அதனாலே இவங்களுடைய பிரேதங்கள் எல்லாம் வனாந்திரத்தில் விழும் அளவுக்கும் ஆண்டவர் கானானுக்குள்ளே இவங்களை அனுப்பலை. காரணம் அவங்களுடைய இருதயத்தில் விழுந்த முடிச்சு. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், இருதயத்தில் பழைய கசப்புகள், யாராவது உங்களுக்கு செய்த துரோகம், உங்களை ஏதாவது விதத்தில் வேதனைப்படுத்த அந்த நினைவுகள் உங்கள் இருதயத்தை வாட்டி வதைச்சிட்டு இருந்தால் நீங்கள் நினைங்க, உங்கள் இருதயத்தில் அந்த முடிச்சிருக்கு. ஏன்னா இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசுமா. நீங்கள் எந்தெந்த காரியங்களை இருதயத்தில் நிரப்பி வச்சுருக்கிறீங்களோ அந்த காரியம் தான் உங்கள் வாய் வெளியே வரும். இப்படியாக ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கு. அப்படின்னா ஒரு வயதான முதியவரை திருடன் பட்டம் கட்டி என்ன பண்ணிச்சுனுமா, சந்தேக கேஸில் அவரை விசாரிக்க கொண்டு போச்சுமா போலீஸ்காரன். அப்போ இவரை பற்றி அந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியுமா, இவர் உண்மையான ஒரு நல்ல மனுஷன், இவர் யாருக்குமே எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார் அப்படின்னு. இருந்தாலும் இவர்கிட்ட விசாரிப்பதற்காக கொண்டு போய் காலையிலேருந்து நைட்டு வர வச்சு விசாரிச்சுன்னு. ஆனால் அவங்களுக்கு கடைசியில் விசாரித்து பார்த்தா இவர் எந்த தவறும் செய்யலை. அதுக்கு மட்டும் இல்லை, சாயங்காலத்துக்குள்ளே உண்மையான திருடனை பிடிச்சிட்டாங்க. அப்போ இந்த முதியவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்க அந்த போலீஸ்காரன். ஐயா, நாங்கள் உங்களை தெரியாமல் நாங்கள் கைது பண்ணி கொண்டு வந்தோம், எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் எங்கள் ஜீப்பிலே கொண்டு உங்கள் வீட்டில் நாங்கள் விடுதோம் அப்படின்னு சொல்லி இவர் ஆமான்னு சொல்லி இவர் வந்தார். வந்து அன்னும் முழுசுமாக அவர் சாப்பிடவே இல்லையா, நைட்டெல்லாம் தூங்காமல் அப்படி இருந்தாராம். அப்போ அவருக்கு மனசுக்குள்ளே எப்போ ஒரு கேள்வி வருதான், இனி யாராவது எங்கள் குடும்பத்தை விசாரித்தா அந்த செயினுக்காக அந்த ஜெயிலுக்கு போன அந்த தாத்தாக்கிய வீடா, அந்த ஜெயிலுக்கு போன அவருடைய பிள்ளைகளா, அப்படி தான் அடையாளப்படுத்தி சொல்லுவாங்க. இந்த அவமானத்தை என்னால் எப்படி தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் தூக்குமாட்டி செத்தார். அதுக்கு காரணம் என்னென்னு நீங்கள் நினச்சிதியா, அவருடைய இருதயத்தில் விழுந்த முடிச்சு தான். அவருடைய இருதயத்தில் அந்த பட்ட மாறாத அந்த வடு தான், அந்த வேதனையான காரியங்கள். இயேசுவின் நாமத்தினால இன்று இப்படிப்பட்ட கசப்பான வெறுப்பான வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரை இருதயத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரை காரியங்களை அகற்றி தரும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அது அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினால. இருதயம் பரிசுத்தமாகட்டும், இருதயம் சந்தோஷத்தினால பூரிப்பினால நிரம்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக பண ஆசை என்ற வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதான். சிலர் அதை இச்சித்து விசுவாச கப்பலை சேதப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் இப்படி சொல்லுது. சீமோன் என்னும் மறுபெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு மாயவித்தைக்காரன் மந்திரவாதி என் பேதுருடைய அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பினா, ஞானஸ்தானம் எடுத்தான். அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆசை என்னென்னா, இந்த அப்போஸ்தலர்கள் யாருக்கு மேலே கரங்களை வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அதனால் இவர் என்ன பண்ணார், கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் கொடுத்து இந்த பணத்தை வச்சுட்டு எனக்கு இப்படிப்பட்ட இந்த வரத்தை எனக்கு தாருங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அப்போஸ்தலர் அந்த 8ஆவது அதிகாரம் 22-23 வசனம் சொல்லுது, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பார்வை இழந்த குருடனாக மாறி போனார். அதுக்கு காரணம் என்னென்னா, அவன் மந்திரவித்தை பண்ணும்போது அநேகர் அவனுக்கு காசு கொடுத்துன்னு, அதை மாதிரி இவர் இனி யாருக்கு மேலே கை வச்சார் அவங்களுக்கு மேலே பரிசுத்த ஆவியினர் பெற்றா கிடைச்சா அவனுக்கு பணம் கிடைச்சின்னு அந்த ஆசையினால் அவன் என்ன பண்ணான், தேவனுடைய வரத்தை பணத்தினால சம்பாதிக்கிறான்னு நினைச்சான். அது தவறு. இன்றைக்கு பாருங்கள், கொலை நடக்கிறது எதுக்கு? பண ஆசையினால தான். கொள்ளை அடிக்கிறது எதுக்கு? பண ஆசை நிமித்தம்தான். கடந்த நாட்களில் ஒரு செய்தியில் இப்படி பார்த்தோம், ஒரு பெண் சாலை ஓரத்தில் அவள் ஒதுங்கி நடந்து போகிறான். ஆனால் 2 பேர் பைக்கில் வந்து
ஒருத்தன் பைக்கை ஸ்லோ பண்ணால் இன்னொருத்தன் அவளோட கழுத்தில் கிடந்த தாலியை பிடிச்சி இழுத்தான். அவள் விடாததுனால அவளை கீழே தள்ளி போட்டுட்டு அந்த தாலியை பூச்சிட்டு போனான் பாருங்கள். அவள் பின்னந்தலை அடிபட்டு பிளட்டாக போயிட்டு இருக்குது. ஆனால் அதை திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்குன்னு அவ்வளவு ஈவிரக்கற்ற மற்ற மனுஷர்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் மனுஷனுக்குள்ள பண ஆசை. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அந்நிய நுகம் என்கிற முடிச்சு நமக்குள்ளே இருந்தால் நம்மளால் முன்னேற முடியாது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14-15. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? பாருங்க, உலகத்தான் சொல்லுவான் கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் ரட்சிக்கப்படாத ஆண்டவர் அறியாத எத்தனையோ பிள்ளைகள் அந்நிய ஜாதி பிள்ளைகளோட சம்பந்தம் கலக்கிறாங்க. அவங்க கேட்டால் சொல்லுவேன்னு, எங்கள் பொண்ணுக்கு நல்ல ஏற்ற வரன் அந்த பையன், அவன் கொஞ்சம் குடிச்சு தான் சொல்லுவான், என் பொண்ணு திருத்திடுவா. பையனுக்கும் அப்படி தான் சொல்லுவேன்னு, வேறு எங்குமே பெண்ணு தேடி பார்த்தேன் கிடச்சல்ல, இது வேறு ஆண்டவர் அறியாத ஜனங்களாக இருந்தாலும் என் பையன் அந்த பொண்ணை ஆதாயப்படுத்திடுவான் அப்படின்னு. ஆனால் அப்படி ஒரு நாளுமே நடக்காது. என்னுடைய அனுபவத்தில் நான் எத்தனையோ சாட்சிகளை கேட்குறேன். இந்த விசுவாசிகளோட அவிசுவாசிகளை இணைச்சி வச்சும்போது இந்த விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைகளும் விசுவாசத்தை விட்டு வழிகளை போய் அவிசுவாசியாக மாறணும். சர்ச்சுக்கு ஒழுங்காக போயிட்டு இருந்த பிள்ளைகள் சர்ச்சுக்கு போக முடியலை. ஜெபிச்சுட்டு இருந்த பிள்ளைகளால் இப்போ ஜெபிக்க முடியலை. காரணம் அவங்களோட அந்நிய நுகத்தோட பூட்டப்பட்டிருக்கணும். இன்னும் இந்த லவ் மேரேஜ் பண்ணுவவங்க கொஞ்சம் கூட அடுத்த ஒரு படி கூட மேலே போய் சொல்லுவேன், நான் அவனை திருத்திடுவேன், அவனை நாங்கள் ஆண்டவருக்குள்ள நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசியில் என்ன தெரியுமா, டைவர்ஸில் போய் நிற்கும். காரணம் நம்முடைய வாழ்க்கை அந்நிய நுகத்தில் போய் முடியக்கூடாது, முடிச்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. திருமணம் என்று சொல்லக்கூடிய உறவு அது விட்டு தள்ள முடியாத உறவா. ஆகவே நீங்கள் திருமணத்துக்கு நீங்கள் வரன் தேடும்போது உங்களுக்கு நல்ல விசுவாசம் உள்ள பிள்ளைகளை தேடுங்க. அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், அந்த பிள்ளைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், சிம்சோன் தெலீலாளை சிநேகித்தான். ஆனால் தெலீலா அப்படி இல்லை, அவனுக்கு குழி வெட்டிட்டு இருந்தான், அவனுக்கு அபிஷேகத்தை கெடுத்து போட்டான். ஆகவே நம்ம அந்நிய நுகத்தில் போய் முடிச்சு போடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜெபிக்க எனக்கு கற்று தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். ஜெபிக்க எனக்கு கற்று தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை என்னென்று, எங்கள் வாழ்க்கையில் வருகிற முடிச்சுகள் என்னென்று நீங்கள் எங்களோடு பேசினீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் வாழ, தேவனுக்கு பிரியமாய் வாழ ஆண்டவரே தகப்பனே அப்பா எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே, ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு 7 ஜென்மம் இல்லை என்பதை உணர்ந்து ஆண்டவரே தகப்பனே, இந்த நீ தந்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையும் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அது பாவத்தின் கட்டோ, சாபத்தின் கட்டோ, பில்லி சூனியத்தின் கட்டுகளோ எங்களுடைய சரீரத்தை விட்டு வெளியேறும்படிக்காய் ஜெபிக்கிறோம். வீட்டுக்குள் இருக்கிற இருள் விலகும்படி ஜெபிக்கிறோம். வீட்டுக்குள் இருக்கிற மந்திரவாதத்தின் வல்லமைகள் அழியும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. பில்லி சூனியத்தின் வல்லமைகள் அழியும்படி ஜெபிக்கிறோம். இரத்தத்தில் இருக்கிற பிபி, சுகர், ஆண்டவரே கொலஸ்ட்ரால் நார்மல் ஆகும்படி ஜெபிக்கிறோம். தைராய்டு வியாதி சுகமாகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வீட்டுக்குள் இருக்கிற குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். ஆண்டவரே, எரிச்சலின் ஆவிகள் வெளியேறட்ட. தேவ சமாதானம் எங்க உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி செய்கிறீர் என்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பர், எங்கள் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. பிரியமானவர்களே, நல்ல தெய்வ செய்தியை கேட்டீங்க. இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்காகவும் இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி சேனலுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.